தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையே உம்மை துதிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை துதிக்கிறோம். அப்பா எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாயே உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளினால விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவரே, இந்த கால விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணுமே ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், செபங்கள், ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயங்கள் பட்டால் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கினதே. சுமந்து கொண்டார் நம் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். நன்மைகள் பட்டால் நம் சுகமாக, நம் நோய்கள் நீக்கினாரே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள். எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் வாழ, சாவை ஏற்றார் நம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ, சாவை ஏற்றார் நம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 நன்றி, கோடி பலிகள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். எண்ணிப்பார், எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த
சிலுவையில் சுமந்தாரவர். நம்முடைய பாடுகள் நாம் செல்வந்தனாய் மாற அவர் ஏழை கோலம் எடுத்தார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கணக்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கணக்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் மலைகள் பெயர்ந்தகற்றினோ, நிலை மாறி புவி அகற்றினோ. மலைகள் பெயர்ந்தகற்றினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் கப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் கப்பகள் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் கப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் கப்பகள் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், நமக்கு உதவி செய்கிற அந்த கண்மலையை நோக்கி பார்க்கிறவராக. ஓ ஜனசேயா கத்தியானது நமோ. வல்லவரே வல்லவரே, we worship you Lord, we magnify you Master.
We adore you, Lord. We exalted your name, Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவாராமே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரே நம்முடைய நம்பிக்கையின் காரணம், நம்மை தேற்றக்கூடிய நல்ல தகப்பனவர். வேதம் சொல்லுகிறது, தாயை போல் அவர் தேற்றி நடத்துகிறவர். ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர். அவருடைய அன்பை நினைத்தவர்களாக எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னோடு கூட சேர்த்து ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்களை ஒரிவதர சேர கதறி மோலதரம முடிந்ததென்று நான் உயிர் வாழ் உமலகான கண்கள் உமலகான கண்கள் என்னை கண்டதாலே அவியானவரே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கிறேன். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. ஓரி பவதரவா, உங்க நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டப்பா. ஆண்டவரே, உங்க நாமத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் மாற்றுவீரே. உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய ஒரே நம்பிக்கையான நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மத்திலே இடைபடுவதற்கு நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த இடத்திலிருந்து நம்ம அவரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்திற்கே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த நல்ல தேவனுடைய கரத்திலே உங்களை என்னை ஒப்புக் கொடுக்கிறார்களாக. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மதாகம்
மகிமைப்படுவீராக. நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடங்களிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டவுடனே வனாந்திரம் செழிப்பான, மிகவும் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆவியானவரே, let us fill with your spirit அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே எங்களை நிறைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே நிறைவுள்ளவர் நீர் வந்தால் எல்லா குறைவுகள் மாறுமே. ஆண்டவரே நிறைவான ஆவியானவரே, கலங்கினே நீர் என்னை கண்டீ, பதறினே நீர் என்னை பார்த்தீ, கலங்கினே நீர் என்னை கண்டீ, பதறினே நீர் என்னை பார்த்தீ, கல்வாரியில் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, கல்வாரி அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகில், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகில், நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஆமென் ஆண்டவரே, பாதை தெரியாதவர்களாய் அலைந்த எங்களை உம்முடைய அன்பின் கரம் எங்களை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மெய்ப்பராய் இருக்கிறீர்கள். எங்களுக்கு குறைவென்பது இல்லையே. எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் நீரப்பா. எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள், எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் பேரிலே வைத்து விடுகிறோம். நீரே முழுவதுமாய் அழுகை செய்வீராக. மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். ஹalleluya,
இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அருமையாக்குகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கூடி வந்தவங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் இந்த 4வது மாதத்தின் இந்த கடைசி ஆராதனை வேளையிலே இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மாற்றத்தை நம்முடைய வாழ்வில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மாற்றத்தை விரும்ப வேண்டும். நமக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மாற்றத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் தங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை பெற்ற அநேகரை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கூட ஒரு பெண்ணினுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை தேவன் தந்ததையும் அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று விரும்பி அழைத்திருந்தான். அந்த பெத்தானியா கிராமத்தில் ஒரு பாவம் தான் அவருடைய வாழ்க்கையில பிரதானம் என்ற நிலையிலே வாழ்க்கை நடத்தின ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இயேசுவானவர் இந்த பரிசேயனுடைய வீட்டிலே போஜன பந்தியில் இருக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்ப இந்த பெத்தானியாவிலே வாழ்ந்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை பாவத்திலே உழந்து கொண்டிருந்தது. ஆகவேதான் இந்த பரிசேயன் வீட்டில் இயேசுவானவர் இருந்த பொழுது இயேசுவின் பாதத்தின் அருகே வந்து இவளை கண்ட பொழுது
தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பான். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். மனிதன் ஒருவரை பார்க்கிற விதமும் ஆண்டவர் பார்க்கிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பரிசேயனை போலதான் சிலருடைய வாழ்வில நன்மையை பார்ப்பது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சிறு குறைவுகளை பார்த்து குற்றம் சாட்டுவதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடமையாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பரிசேயனுடைய பார்வையிலே, அந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவர்களுடைய பார்வையிலே இவள் ஒரு பாவியான பெண்ணுதான். ஆனால் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் தேவை என்று அவள் விரும்பினாள். மாற்றத்தை தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிற்று. 7ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசிக்கலாம். 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர். இனி பாவம் செய்யாதிரு என்று சொல்லி அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த பாவியாகிய பெண்ணுடைய வாழ்விலே மாற்றம் வருவதற்கு சில காரணங்கள் வேதத்திலே ஆராய முடிகிறது. அதே அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 38வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் வாசிப்போம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த பாவியாகிய ஸ்திரீ பரிசேயனுடைய வீட்டிலே இயேசுவானவர் போஜனத்திற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று இருதயத்தில் குத்தப்பட்டவளாய், இயேசுவிற்கு முன்பதாக வர தகுதி இல்லை என்பதை உணர்ந்து பின்னாக நின்று அழுது துக்கத்தையும் வேதனையும் அவள் வெளிப்படுத்துகிறாள். அழுது கொண்டு தன்னுடைய துக்கம், ஐயோ நான் பாவம் செய்ததினாலே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அவள் அழுது தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய வேதனையும் வெளிப்படுத்தினாள். தன் இருதயத்தை ஊற்றினாள். உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை என்றால் உடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமா? அண்ணாளுடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் நிந்தைகள். உடைந்து போவாள். பெனினாள் அவளை ஏளனமாக பேசும் பொழுது, குழந்தை இல்லை என்று ஏளனமாக அவளை பேசும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்து போகும். ஐயோ, நான் என்ன செய்வது? அவளுடைய கணவன் அன்பானவன் தான். ஆனாலும் அவனுடைய வார்த்தை, அவனுடைய ஆறுதலின் வார்த்தை அன்னாளுக்கு ஆறுதலை கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு வந்தார். தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். இருதயத்தை ஊற்றினாள். நாம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். இருதயத்திற்கு பாரங்களை நாம் இறக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகவேதான் உலகத்தின் மனுமக்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இளைப்பாறுதலை தரக்கூடிய தேவன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். இருதயத்தில் இருக்கிற பாரங்களை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும். இந்த பாவியாகிய ஸ்திரீ அழுது, இயேசுக்கு முன்னால நிற்க எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லை. ஆகவேதான் ஒரு பழைய பாடல் உண்டு. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான கந்தையே, பாவியில் பிரதான பாவினான் என் நீதி அழுக்கான கந்தையே, கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையார், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையார். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ, நடப்பதெல்லாம் உண்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ, ஆகும் நீ சொல்ல என்றுமே, ஆகும் நீ சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. நாம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றினேன், என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினேன். அப்ப ஊற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள் மாற்றப்பட்டது. அந்த மாற்றத்திற்கு காரணம் அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள். ஒரு பாவியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிற்று. தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். புலம்பலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், எட்டியும் பிச்சுமாகிய
என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று எரேமியா புலம்புகிறார். என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதுமே மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? நான் வசிக்கிற ஒரு பகுதியில் ஒரு மாற்றம் வராதா? நான் வாழுகிற மாநிலத்தில், நான் வாழுகிற தேசத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று மாற்றத்திற்காக உலக மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். நாம் இருதயத்தை ஊற்றி மன்றாடும் பொழுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். அவர் மாற்றத்தை தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். இருதயத்தை ஊற்ற வேண்டும். யாக்கோபு தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை பகைவிடேன். மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார். தேவ சமூகத்தில் போராடுகிறார். நாட்களில் மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒரு யாக்கோபை போல தேவ சமூகத்தில் போராட வேண்டும். இரண்டாவதாக, இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாததற்கு காரணம், தன் மகிமையை அவள் துறந்தாள். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை என்றால், எது நமக்கு உயர்ந்ததாக, சிறந்ததாக, மகிமை உள்ளதாக இருக்கிறதோ அதை நாம் ஆண்டவருக்காக துறக்க வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். சவுல் ஒரு தேவ மனிதனாக மாற்றப்பட்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை அவருடைய வாழ்விலே செய்தார் என்றால், தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் தன்னை ரட்சித்த ஆண்டவருக்காக விட்டார். எதெல்லாம் அவருக்கு மேன்மையாக இருந்ததோ அதையெல்லாம் விட்டதின் விளைவாகத்தான் அவருடைய வாழ்க்கையில மாற்றம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது மகிமையாக, எது மேன்மையாக, எது உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை நம்முடைய ஆண்டவருக்காக விட வேண்டும். மோசே எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மோசே ஒரு ராஜகுமாரனை போல வாழ்ந்தவர். ஒருவேளை ஒரு மோசேயினுடைய ஸ்தானத்தில் நாம் இருந்திருப்போமானால் நாம் என்ன செய்திருப்போம்? என்னுடைய ஜனங்களுக்காக நான் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தே நான் எதையாகிலும் செய்வேன் என்று நாம் சொல்லி இருப்போம். ஆனால் மோசே அதை செய்யவில்லை. அந்த மகிமையானதை துறந்தார். தன்னுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மேன்மையான வாழ்வை இழந்தார். ஆகவேதான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஸ்தோத்திரம் கானான் தேசத்திற்கு கொண்டு வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய பெரிய பொறுப்பை தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அவர் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார்.
வேதத்திலே வாசிக்கிறோம், மோசேயின் சொற்படியே கர்த்தர் செய்தோர். காரணம் என்ன? மேன்மையானதை ஆண்டவருடைய மேன்மைக்காக தன்னுடைய மேன்மையானதை விட்டதின் விளைவாக ஆண்டவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுத்தார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுக்கு எது மேன்மையாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த பாவியாகிய இந்த பெண்ணாகிய மரியாளுக்கு எப்பொழுதுமே பெண்களுக்கு ஒரு மகிமையானது என்றால் அது அவருடைய கூந்தல். இந்த மரியாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து பார்த்தீங்களா? தன் தலைமயிரினால் துடைத்து அழுது தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய வேதனையும் அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தினாள். தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். உச்சுகிறாள். ஆனால் இப்ப அந்த தலைமயிரினால் துடைத்து வேதத்தில் ஒரு அருமையான மனிதனை குறித்து 3 சுவிசேஷ புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் அவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் என்று 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் ஒரு தாழ்மையுள்ள ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் அவன் ஐஸ்வர்யவானான தலைவன் என்று லூக்கா 18:18 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன், தாழ்மை உள்ள ஒரு ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிற இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விரும்பினான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு கேள்வியை கேட்டார். நித்திய ஜீவனை நான் பெறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு நல்ல தாழ்மை உள்ளவனாம், முழங்கால் படியிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தகுதியுள்ள ஒருவன் தன் வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் பெற முடியவில்லை. காரணம் என்ன? தனக்கு மேன்மையா இருக்கிறது ஏதோ, அதை விட்டுவிட அவனுக்கு மனமில்லை. உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதை இழப்பதற்கு மனமில்லை. ஆகவேதான் ஒரு பழைய பாடல் உண்டு. மாணிக்கத்தை கண்டு கொண்டே மண் எனக்கு வேண்டாம் இனி, மாணிக்கத்தை கண்டு கொண்டே மண்
என்னில் இல்லையானா இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே எந்தன் இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானா குப்பையில் நான் கிடந்தேனே கண்களை மெல்லிருத்தி நீ குப்பையில் நான் கிடந்தேனே கண்மலையில் நீ குபேர நடுவின் அமரச் செய்வீர் என்னை குபேர நடுவின் அமரச் செய்வீர் இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானார் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே என்ற இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இல்லைனா ஒண்ணுமே இல்லை. நமக்கு முன்பதாக இரண்டு காரியம் இருக்கிறது. உலகமா பரலோகமா? எதை நாம் தெரிந்தெடுப்போம்? இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் தனக்கு மேன்மையா இருக்கிறதை அவன் விட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிப்போம். 19, 21, 22. அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். சந்தோஷமாய் வந்தவன் தான். நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்பி வந்தவன் தான். ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில தேவை என்று விரும்பி வந்தவன் தான். ஆனால் இப்பொழுது துக்கமுகமாய் போய்விட்டான். காரணம், தன்னுடைய மேன்மையானதை ஆண்டவருக்காக இழக்க மனமில்லை. இந்த அநேகர் இப்படித்தான் வாழுகிறார்கள். மேன்மையானதை இழக்க மனமில்லை. எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும்? இருமனம் உள்ளவர்களாய் நாம் ஒரு நாள் வாழக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழ வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். அப்போ மாற்றத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற நாம், மாற்றத்தை கொடுப்பதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். மாற்றத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற நாம் அந்த பாவியாகிய பெண்ணை போல இருக்கிறோமா? அல்லது ஐஸ்வர்யம் உள்ள இந்த தலைவனை போல, இந்த வாலிபனை போல, இந்த தாழ்மையுள்ள இந்த மனிதனை போல, மேன்மையை இழக்க விரும்பாதவர்களை போல நாம் இருக்கிறோமா? யாரை போல இவர்களில் நாம் இருக்கிறோம்? அப்போ மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், 1, இருதயத்தை ஊற்ற வேண்டும். 2, மகிமையானது எதோ, மேன்மையானது எதோ அதை ஆண்டவருக்காக நாம் விட வேண்டும். 3வது, நாம் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர் என்றால், அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றால், அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அன்பு செலுத்த வேண்டும். இந்த பாவியாகிய பெண்ணை குறித்து அதே 7ஆம் அதிகாரத்தில் லூக்கா 38வது வசனத்தை நான் திரும்ப வாசிப்போமே. 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து
தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து. முத்தம் என்பது அன்பை காட்டுகிறது. இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். அப்ப எவ்வளவு தூரம் அவள் இயேசுவின் மேல் அன்பு செலுத்தி இருப்பாள். நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய அன்பை நாம் யாரிடத்தில் செலுத்துகிறோம்? 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல நீ என்னை அந்த பரிசேயனாகிய சீமோனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். சீமோனே, யூதருடைய வழக்கத்தின்படி ஒருவர் இன்னொருவர் வீட்டிற்கு விருந்திற்கு வரும் பொழுது அந்த அன்பை காட்டும்படியாக அவர்கள் முத்தமிட வேண்டும். ஆனால் இந்த சீமோன் இயேசுவை முத்தம் செய்யவில்லை. அவனுடைய வீட்டிற்கு தான் விருந்திற்கு இயேசுவானவர் சென்றிருக்கிறார். அவனுடைய அழைப்பின் பேரில் தான் சென்றிருக்கிறார். ஆனால் அவன் முத்தம் செய்யவில்லை. ஆனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பாவி என்று சொல்லப்படுகிற இந்த பெண் ஓயாமல் முத்தம் செய்தாள். தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகிறாள். தேவனுடைய மக்கள் தேவனிடத்தில் அன்பை செலுத்த வேண்டும். எவ்வளவு தூரம் இயேசுவின் மேல் இவள் அன்பு வைத்திருப்பாள் என்று பாருங்கள். யூதாவுக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அன்பை போல வலிமையானது ஒன்றுமே இல்லை. அன்பு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியது. ஆகவேதான் ஒரு பாடல் கூட வரி ரொம்ப அழகாக இருக்கிறது. கள்ளனாம் என்னை கண்டவும் அன்பு, பிள்ளையாம் என்னை சேர்த்தவும் அன்பு. கள்ளனாம் என்னை கண்டவும் அன்பு, பிள்ளையாம் என்னை சேர்த்தவும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, உம் அன்பிற்கு அளவேதையா, அன்பிற்கு அளவேதையா, உம் அன்பிற்கு அளவேதையா. ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அப்ப அவரை ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகளும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு. நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். நாம் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அன்பாய் இருக்கிறது போல நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பினால் தான் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார்? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரை பார்க்கிறோம். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்றைக்கு சீமோனை பார்த்த கேட்ட கேள்வி இன்னைக்கு சபையாகிய தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயோ?
நம்முடைய அன்பை எங்கே வைத்திருக்கிறோம்? உலகத்திலேயோ? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் இடத்திலேயா? எங்கே வைத்திருக்கிறோம்? நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மாற்றத்தை விரும்புகிற நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இந்த பாவியாகிய பெண் இயேசுவின் இடத்தில் அன்பு செலுத்தினாள். ஓயாமல் அவள் முத்தம் செய்தாள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில மாற்றம். மூன்றாவது, நான்காவது, அவள் ஐஸ்வர்யத்தை ஊற்றினாள். ஐஸ்வர்யத்தை ஊற்றினாள். இயேசுவை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அற்பமாகிய நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். திரும்ப சொல்லுகிறேன், அற்பமாகிய நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதம் நம்முடைய வாழ்விலே நடைபெறும். இவள் அற்பமானவள் தான். பாவி என்று முத்திரை குத்தப்பட்டவள் தான். எல்லாரும் அற்பமாய் எண்ணப்பட்டவள் தான். ஆனால் அர்ப்பணிப்பு அவளுடைய வாழ்க்கையில இருந்ததினால்தான் அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. ஒரு மாற்றம் உண்டாயிற்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், களங்கமில்லாத நலதம் என்கிற தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால், போதும், ஒரு ராத்தல் நலதம் என்கிற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசினாள். நம்ம ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருக்கணும். நம்மை கொடுக்கணும். உன்னுடைய சித்தம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்குரியதை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் அநேகர் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். வேதாமங்கள் நம்முடைய கைகளெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால், அன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் தங்களையும் தங்களுக்கு உரியவைகளையும் அர்ப்பணித்ததின் விளைவாக இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் தேவை என்றால், இந்த தேசத்தில் இயேசுவின் சிலுவை கொடி ஏற்றப்பட வேண்டுமானால், அநேகர் இயேசுவின் பின்னாலே வர வேண்டுமானால், இயேசுவை ஆராதிக்கிற நாம் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும். நான் என்கிற அந்த சுயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் எழும்ப வேண்டும். என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். என் வாழ்வை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். சுய லாபத்திற்காக எதையும் நாடுகிறவர்களாக, ஓடுகிறவர்களாக, செய்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருக்கிறதா? விட்டுக் கொடுக்கிற தன்மை இருக்கிறதா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமே ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்தார். விட்டுக் கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள
வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். சீஷர்கள் எவ்வளவு பணத்துக்கு விற்கலாம்? 300 பணத்துக்கு மேல. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எது நமக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு மிக அவசியமானது. 300 பணத்துக்கு வித்திருக்கலாம், அதுக்கு மேலே வித்திருக்கலாம், தரித்திரை கொடுத்திருக்கலாம். இதை வீணாக எப்படி செய்கிறாளே என்று முறுமுறுத்தார்கள் சீஷர்கள். ஆனால் எதை குறித்தும் அவள் கலங்கவில்லை. எதை குறித்தும், யாரை குறித்தும் அவள், எவனுடைய வார்த்தையை குறித்தும் அவள் கலங்கவில்லை. அவளுக்குள்ள ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. ஊற்றினாள். ஆகவேதான் ஸ்திரியே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மாற்றம் உண்டாயிற்று அவருடைய வாழ்க்கையில. பாவியாகிய அந்த மரியாள் பெத்தானியாவிலே எல்லாரும் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் தன் வேதனைகளையும் தன்னுடைய துக்கத்தையும் அழுது தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் அவள் ஊற்றினாள். ஆகவே மாற்றம் உண்டாயிற்று. தனக்கு மகிமையாய் இருந்ததை ஆண்டவருக்காக துறந்தாள். மாற்றம் உண்டாயிற்று. தன்னுடைய அன்பை இயேசுவினிடத்திலே பொழிந்தாள். மாற்றம் உண்டாயிற்று. ஒரு அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிற்று. ஆகவே இந்த பெத்தானியாவில் உள்ள அந்த மரியாளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தர நல்லவராக இருக்கிறார். இந்த மார்த்தாளுடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது, இருதயத்தை ஊற்றி நாம் தேவ சமூகத்திலே மன்றாடும் பொழுது, நமக்கு மேன்மையாய் தோன்றுகிறவைகளை ஆண்டவருக்காக துறக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்தும் பொழுது, ஆண்டவருக்காக நம்மையும் நமக்குரியவைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது, மாற்றத்தை தேவன் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அந்த தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பல்லாளுமே, கல்வாரி சிலுவை மேலே காணுதேயும் அன்பிதே, இயேசுவில் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையது வேறில்லையே, இணையது வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உள்ளே தேடி வந்தாரே, இசனென்று தள்ளாமலே இசனாக மாற்றிடவே, இயேசுவில் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையது வேறில்லையே, இணையது வேறில்லையே. கிருபையுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா. நாங்களும் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த பெத்தானியாவிலே அந்த மரியாளுடைய அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரட்டும் ஐயா. தன்னுடைய வேதனைகள்,
தன்னுடைய துக்கத்தை எல்லாம் தன் இருதயத்தில் இருந்த பாரங்களை ஊற்றி செபித்தது போல, அழுது அவள் தேவ சமூகத்திலே செபித்தது போல எங்கள் இருதயத்தை ஊற்ற கர்த்தாவே, எங்களுக்கு மேன்மையா இருக்கிறது எவைகளோ அவைகளையெல்லாம் உமக்காக ஆண்டவரை துறப்பதற்கு கர்த்தாவே, ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்தி எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு மாற்றத்தை ஆண்டவரே அந்த மரியாள் பெற்றுக்கொண்டது போல நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு மாற்றத்தை தேவன் நீர் உண்டு பண்ணுவீராக. அவருடைய குடும்பத்துல, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய தொழில, அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களிலே எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மாறாத கிருபை இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை தந்து நடத்துங்க. அர்ப்பணிப்பினாலே அற்புதங்கள் உண்டே. அர்ப்பணிக்கட்டும் ஐயா. அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்வீராக. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவ ஆவியானவர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரோடு கூட இந்த ஸ்தோத்திரம் செய்தியை கேட்கிற எல்லா மக்களோடு கூட அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.